இயற்கை முறையில் பிரசவம் பார்க்குறோம், வீட்லேயே நாங்கள் பிரசவம் பார்க்குறோம் அப்படின்னு யூடியூப்ல வீடியோ பார்த்து பிரசவம் பார்த்து அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. இது நிச்சயமாக நடக்கவே கூடாத ஒன்று. இது தொடர்பான விழிப்புணர்வு மக்களுக்கு கண்டிப்பாக தேவை. என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பாப்போமா? என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப் பார்த்து பண்றது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். யூடியூப் பார்த்து பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சமையல் கத்துக்கலாம், கோலம் போடலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். மற்றபடி இந்த உயிர்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயத்த பண்றது ரொம்பவும் தப்பு. எல்லா விஷயத்தையும் யூடியூப் மூலியமா பாக்குறது தவறான செயல். ஜிஹெச் ஆஸ்பத்திரியை ஜிஹெச்சியை பார்த்து மருத்துவனை பார்த்து செஞ்சா குழந்தைக்கு தாய்க்கு நல்லா சேஃபா இருக்கும். நிறைய இப்போ வண்டி வாகனம் நிறைய இருக்குது. 108 ஃபோன் பண்ணால் உடனே வந்துடுது. அப்படி இருக்கும்போது அவையே பார்க்குறாங்கன்னு தெரியல. பிரசவம் பார்க்குறது அது அதில் நல்ல முறையோடு பார்த்தா தான் தாயும் சேயும் நலமாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் இருக்குது, நிறைய இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதனால் இப்போ எல்லாமே படித்த பெண்கள் தான். இதை இந்த மாதிரி யூடியூப்பை பார்த்து பிரசவம் பார்க்கக்கூடாது. குழந்தை பிறக்கிறன்றது ரொம்ப பாதுகாப்பாக பண்ணி ஆகணும் பெண்களை பொறுத்த வரைக்கும். யூடியூப்பையே க்ளோஸ் பண்ண அரசு அது இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அறியாத மக்கள் இந்த மாதிரி தவறுதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. யூடியூப்ல யார் வேணா என்ன வேணா பதிவிடலாம். அதை பார்த்து பிரசவம் பண்றதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். அது மருத்துவராக இருந்தால் பாதிப்படையும் போது உடனே ஒரு வைத்தியம் பண்ணுவார். யாரும் வீட்டில் பார்க்காம ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்துக்கிறதுக்கு நல்ல வழி பண்ணுங்க. தேவையில்லாமல் வீட்டில் பிரசவம் பார்க்க வேண்டாம். மகப்பேறு மருத்துவர் என்னோட சின்சியர் அட்வைஸ் ரிகார்டிங் டெலிவரி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹோம் டெலிவரி ட்ரை பண்ணாதீங்க. யூடியூப் பார்த்து இல்லை வேறு யாராவது சொல்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய நியூஸஸ்லாம் வருது. அதெல்லாம் எதுவும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கண்டிப்பாக சேஃப் கிடையாது.